கிளாமர் பண்ண தெரியாது. அவங்க லவ் பண்ண பையன் கூட வந்தாங்க. வந்து அவங்க 2 பீஸ் போட்டு ஆடுவாங்க. அப்போல்லாம் நல்லா கிளாமர் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஆட வேண்டிய பொண்ணு தான். நெறைய பேர் அவங்க இது ஆடவே தெரியல, அது வந்து ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாரி தானே இருக்கும். அந்த மாரி ரொம்ப அவங்க கஷ்டப்படுவாங்க. அப்புறம் கிளாமர் பண்ண தெரியாது, ஒரு ட்ரெஸ் பண்ண தெரியாது அப்போ. அப்படி இருக்கும்போது நெறையா அப்புறம் ஒவ்வொரு டீமா போம்போது, அப்புறம் டான்ஸ் கத்துக்கிட்டாங்க, அப்புறம் ட்ரெஸ் பண்ண கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க நெறைய ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ரம்யா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து வெளிய தெரியும்போது, ரம்யாக்கா பேர் அப்ப ரீச் ஆகுறாங்க இல்லையா? அந்த டைம்ல வந்து நெறைய பேத்துக்கு போட்டிகள், பொறாமை இருக்கும். டான்ஸஸ்குள்ளேயே போட்டிகள், பொறாமை இருக்கும். இப்பவும் இருக்கும். ஒருத்தவங்க வளர்ந்துட்டு போனா ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. அது வந்து அவங்க திறமை வச்சு அவங்க வராங்க. அப்ப ரம்யாக்கா அந்த மாரி வெளிய வரும்போது நெறைய பேர் வந்து அவங்கள மனசு கஷ்டப்படுற மாரி பேசுறதோ, ராங் கால் அதிகமா வருதோ, என் முன்னாடி நெறைய பேர் கால் பண்ணுவாங்க. இப்போ நாங்க குரூப்ல இருக்கோம். டான்ஸர் குரூப்ல இருக்கோமா, அப்போ அந்த குரூப்ல யாராவது ஒரு சில நம்பர் இது ரம்யா நம்பர் தான்னு சொல்லி எடுத்து ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணி நெறைய பேட் கால் வரும். அந்த என்ன மாரி மாரி கால்ஸ் எல்லாம் வரும்? பேட் கால் அப்படின்னா? கால்னா வந்து நீ ரம்யா ஜோவா, நீ ரொம்ப ஓவரா, நீ ரொம்ப வாயன்னு உனக்கு தான் ஆடத் தெரியுமா? ஸ்டேஜ்ல அழைத்து திட்டுற, என்ன வாய் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அக்கா கோவம் வரும். அப்போ கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. யார் என் நம்பர் குடுத்தது? இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. என் முன்னாடியே நெறைய பிளாக் பண்ணி போட்டுருக்காங்க நம்பர் எல்லாம்.